கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் தொடர்பாக ராமர், சின்னதுரை மற்றும் ஜோசப் ராஜா ஆகிய 3 பேர் மீது சிபிசிஐடி போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்துள்ளனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்ததில் இதுவரை 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பாக வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டது. அதன் பேரில் இந்த வழக்கை கையில் எடுத்துள்ள சிபிசிஐடி போலீசார் தற்போது விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். சிபிசிஐடி விசாரணையில் கள்ளக்குறிச்சி கச்சிராபாளையம் பகுதியில் கண்ணன், வீராசுவாமி, வீரமுத்து ஆகிய 3 பேர் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்துள்ளனர் என்பதும், கண்ணன் மற்றும் அவரது நண்பர்கள் ராமர் என்பவரிடமிருந்து கள்ளச்சாராயத்தை வாங்கி கடந்த 18ஆம் தேதி குடித்த நிலையில் 19ஆம் தேதி காலை அவர்களுக்கு வயிற்று வலி ஏற்பட்டு ஒருவர் வீட்டிலும் மற்ற இருவர் மருத்துவமனையிலும் இறந்துள்ளனர் என்பதும் தெரியவந்தது. இந்த வழக்கில் சிபிசிஐடி போலீசார் 2 எஃப்ஐஆர்களை பதிவு செய்துள்ளனர். மேலும் ராமர், சின்னதுரை மற்றும் ஜோசப் ராஜா ஆகியோர் மீது கொலை வழக்கு உட்பட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த 3 பேரையும் கைது செய்துள்ளனர். சின்னதுரையிடமிருந்து ராமர் என்பவர் கள்ளச்சாராயத்தை வாங்கி கச்சிராபாளையம் பகுதியில் விற்பனை செய்திருப்பதும் சிபிசிஐடி விசாரணையில் அம்பலமாகியுள்ளது.